கர்த்தருடைய உன்னத நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த 2025 வருடம் முழுவதும் நம்மையும் நம் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய அபரவிதமான நன்மைகளினாலும் அவருடைய மேலான இரக்கங்களினாலும் நம்மை பாதுகாத்து 2026 வருஷத்தில் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த காரியங்களுக்காக பரலோக தேவனுக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இந்த நாளுக்கான சத்தியத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான சத்தியத்தை படிக்க பாரோம். சத்தியத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நினைத்து பார்க்கிறேன் என்ற தலைப்பில் ஒரு மிக முக்கியமான பாடத்தை படிக்க போகிறோம். இந்த அனுபவம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்பதற்காகவே இந்த காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். சாயங்காலத்திலேருந்து ஒரு சிறு பலவீனம் என்னை பேச விடாமல் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்து தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த செய்தியின் வேளையிலும் தேவன் பலப்படுத்த வேண்டுமாய் நம் ஜெபத்தோடு கூட சத்தியத்துக்குள்ளே கடந்து போவோம். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, உங்கள் சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, நாங்கள் எத்தனை கோடி கோடி நன்றிகளை சொன்னாலும் உங்களுக்கு அது ஈடாகாதுப்பா. ஆமாம் ஆண்டவரே, கடந்த 2025 வருஷம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்தின விதங்களை நாங்கள் நினைத்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாய், ஆண்டவர் தொடர்ந்து எங்களை தாங்கும்படியாய் உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தேவன் தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நினைத்து பார்க்கிறேன் என்ற தலைப்பில் ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த செய்தியை 2 வருடங்களுக்கு முன்பதாக நானும் என்னுடைய சகோதரரும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பேசி ஆண்டவர் செய்த காரியங்களை நினைத்து பார்க்கும்படியாய் தேவன் எங்களை திருப்பின விதங்களை நாங்கள் யோசித்து பார்த்தோம். அந்த அனுபவங்களை இந்த 2025 வருஷத்தில் நான் சற்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது தேவனுக்கு எவ்வளவாய் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை என்னால் பார்க்க முடிந்ததுங்க. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற ஒரு சாட்சியை பெற்ற ஒரு மனிதன் நம்ம எல்லாருக்கும் அறிந்த மனிதன் தான். யாருங்க? தாவீது. ஆண்டவர் வேதாகமத்தில் எங்கு நாம் தேடி வாசித்தாலும் சரி, ஒரே ஒரு மனிதனை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை, அப்படி என்ன தாவீது செய்திருக்கிறாரு? இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிற வகையில் இந்த மனிதன் கிட்ட அப்படி என்ன குணாதிசயம் இருந்தது அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்களாய் நான் தேடி வாசித்து கொண்டும் அதை தியானித்து கொண்டும் இருந்த வேளையில் பல குணாதிசயங்கள் இந்த தாவீது கிட்ட காணப்பட்டுச்சுங்க. ஆனாலும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் என்னால் பார்க்க முடிந்தது. பொதுவாகவே தோத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதும், தோத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுதும், அது நன்றி கூட்டம் அப்படின்ற வார்த்தைகளாக நம்ம அதை சொல்வதும் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. தாவீது ஒரு நன்றி செலுத்தினார். அதை எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆராதனையின் வேலையின் முடிவிலும் நம்ம ஜெபத்தை முடித்த உடனே அந்த ஜெபத்தை சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து போவது கிடையாது. என்ன ஜெபம் சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏங்க இதை சொல்கிறோம்? என்ன காரணத்திற்காக? ஜெபத்தை நிறைவு செய்ததுக்கு பிறகாக இந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன? என்ன காரணம்? சபைக்கு வரோம், பாஸ்டர் செய்தி முடித்த உடனே ஜெபத்தை பண்ணி முடிக்கிறாரு, முடித்த உடனே அவர் சொல்கிறாரு, அதனால் நானும் சொல்கிறேன் அப்படின்ற காரணங்களா? இல்லை இந்த வார்த்தையை சொல்வதற்கு ஏதாவது நோக்கம் இருக்குமா? சரி, இந்த வார்த்தை எங்கே வேதத்தில் வாசிக்க முடியும் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான பகுதி தான் 103வது சங்கீதம். இந்த 103வது சங்கீதத்தில் தான் இந்த வார்த்தை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ அந்த 103வது சங்கீதத்தில் நம்ம வாசிப்போம் அப்படின்னா 1-2 வசனங்கள் நாம் வாசிக்கிற அந்த பகுதியாக அது மாறுகிறதுங்க. என்ன வார்த்தை? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தாவீது இதை சொன்னதற்கான நோக்கம் என்ன, எந்த காரணத்தினால் இதை சொன்னார் என்பதை ஒரு கணம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் உண்டுங்க அவருடைய வாழ்க்கையில். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதைகளை அவர் நினைக்கிற தருணத்தில் இந்த ஜெபம் அவர் வாயினால் ஏறெடுக்கப்பட்டது. அப்படி என்ன பாதையை அவர் கடந்து வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம யோசிப்போம். அப்படின்னா இந்த தாவீது இந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது அவர் நின்ற இடம் எது தெரியுங்களா? பேலஸ். பேலஸ்னா என்னங்க? அரண்மனை. அரண்மனையில் நின்று கொண்டு தாவீது சொன்ன வார்த்தை தான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. சரி, இந்த வார்த்தையை தாவீது சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்ற காரியத்தை சற்று நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்தி சாய்ந்த வேலை. அவர் எங்க இருக்கிறாருன்னு சொன்ன? அரண்மனையில் இருக்கிறார். அரண்மனை முற்றத்துக்கு வந்து ஒரு பால்கனி இருக்கிறது. அந்த பால்கனியில வந்து நின்று அந்த எருசலேம் பட்டினத்தை அப்படியே ஒரு பார்வை பார்க்கிறார். அந்த எருசலேம் பட்டினத்தை பார்க்கும் பொழுது இருள் சாழ்கிற நேரம் எப்படிங்க இருக்கு அந்த பட்டினம்? ஆங்காங்கே விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே அந்த வண்ண விளக்குகளை பார்த்த இந்த தாவீதுடைய உள்ளத்துல ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தினுடைய பெருக்கு ஏறெடுக்க ஆரம்பிக்கிறது. தாவீது என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த பால்கனிகளில் 2 கரங்களை பிடித்து கொண்டு அவர் முதல் செய்த காரியம், முதலாவது தன் கால்களை பார்க்கிறாரு, இரண்டாவது அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்க்கிறார். கால்களை பார்க்கிறார், வானத்தை பார்க்கிறார், வானத்தை பார்க்கிறார், கால்களை பார்க்கிறார். இந்த 2 தருணங்களும் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தோடுகின்ற கொண்டே இருக்கிறது. அப்படி என்ன, அவரு காலை பார்த்தவர் ஏன் வானத்தை பார்த்தாரு, வானத்தை பார்த்தவர் ஏன் மீண்டும் கால்களை பார்த்தார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இந்த தாவீது ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கிறார். என்ன தெரியுங்களா நினைக்கிறாரு? இன்னைக்கு இந்த பாதம் அரண்மனையில் இருக்கிறது. இந்த பாதம் அரண்மனையில் இருப்பதற்கு முன்பதாக இந்த பாதம் வேறு எங்கு இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? யோசிக்கிறார். சரிங்க, அரண்மனைக்கு வருவதற்கு முன்பதாக இந்த தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனுடைய பாதம் எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? இப்ப அரண்மனை. இந்த அரண்மனைக்கு முன்பதாக அவருடைய பாதம் எங்க இருந்துச்சு? வனாந்தரத்துலங்களா? இல்லைங்க. எங்க தெரியுங்களா இருந்துச்சு? யுத்த களத்தில் இருந்துச்சு. இவர் அரண்மனைக்கு கொண்டு வந்த துதி எது தெரியுங்களா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000. இந்த ஒரு துதி அந்த போர்க்களத்தில் இருந்து எங்க கொண்டு வந்துருச்சு? அரண்மனைக்கு கொண்டு வந்துருச்சு. இப்ப தாவீது அந்த பால்கனியில கரங்களை வைத்து தன் பாதங்களை பார்க்கிறாரு. இன்னைக்கு ராஜாவாய் நான் இந்த பட்டினத்தில் இருந்து கொண்டு இந்த அரண்மனைக்கு முற்றத்தில் நான் நின்று கொண்டு பார்க்கிறேனே, இந்த அரண்மனைக்கு வருவதற்கு முன்பதாக இந்த பாதங்கள் எங்கெல்லாம் வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்கிறார். சரிங்க, அரண்மனைக்கு முன்பதாக போர்க்களம்னு சொன்னேன். போர்க்களத்துக்கு முன்பதாக அவருடைய பாதம் எங்க இருந்துச்சு? வனாந்தரம். இந்த தாவீதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது இவர் ஒரு மந்த மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் என்ன செய்வார்னா, ஈசாய்க்கு பிறந்த பிள்ளைகள்ல இறுதியா இருந்தவர். இந்த பிள்ளைக்கு கொடுத்த பொறுப்பு என்ன அப்படின்னா, ஆடுகளை பாதுகாக்கிற ஒரு மேய்ப்பனுடைய பொறுப்பு கிடைத்தது. ஆடுகளை கொன்று சென்று வனாந்தரங்களில் விட்டுட்டு கிண்ணறங்களை வாசித்து பரலோக தேவனை மகிமைப்படுத்துகிற பழக்கம் தான் யாருடைய பழக்கம்? இந்த தாவீதினுடைய பழக்கம். சந்தோஷமா அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டும் தேவனை துதித்து கொண்டும் இருந்த மனிதனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு? அப்பா ஈசாய் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு. உன் சகோதரர்கள் போர்க்களத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நீ போய் என்ன கொடுத்துட்டு வரணும்? உணவு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கையில் டிஃபன் பாக்ஸை கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப வனாந்தரத்தில் இருந்த மனிதன் தன் சகோதரர்களை பார்க்கும்படி எங்க வராரு? போர்க்களத்துக்கு வராரு. இப்ப போர்க்களத்துக்கு வந்த மனிதனுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று பார்க்கிறாரு. என்ன ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னா, ஒரு அந்நிய நாட்டு ஒருவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறதையும் தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளை நிந்திக்கிறதையும் யார் பார்க்கிறது? தாவீது பார்க்கிறாரு. அவரால் அதை என்ன பண்ண முடியல? தாங்கிக் கொள்ள முடியல. ஏன் தாங்கிக் கொள்ள முடியல? என் தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், அந்த மகத்துவமான தேவனுடைய நாமம் ஒரு அந்நியனால் தூஷிக்கப்படுகிறது என்பதை பார்த்த தாவீதால என்ன பண்ண முடியல?
தாங்கிக் கொள்ள முடியல. தாங்கிக் கொள்ள முடியாதவராய் அவனோடு போர் புரிவதற்கு ஒருவனும் இல்லாத போது யார் முன்பதாக போனது? தாவீது போனார். எல்லாருக்கும் பரிச்சயமான சம்பவமாக இருக்கிறதுனால நான் சம்பவத்தை சொல்லிட்டு முக்கியமான கருத்து கடந்து போகிறேங்க. போர்க்களத்துக்கு போனார். போர்க்களத்தில் ஜெயிச்சாரா? ஜெயிச்சாருங்க. எத்தனை குழாங்கள் கொண்டு போனார் தெரியுங்களா? 5 குழாங்கள். அந்த 5 குழாங்கள் வெறும் குழாங்கற்கள் அல்ல. அது அந்த 5 குழாங்களில் எத்தனை கல் தான் பயன்படுத்தினார்? ஒரே கல் தான். அவர் பயன்படுத்தின நாமம் தேவனுடைய நாமம். கொண்டு போனார். கொண்டு போய் அந்த பெலிஸ்தியனை அடித்து வீழ்த்தி அவனை கொன்றுட்டு அங்க ஒரு துதி எழும்புச்சு. என்ன துதி எழும்புச்சு? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. போர்க்களத்துக்கு வந்தவர் திரும்பி எங்கெங்க போயிருக்கணும்? ஆடு மேய்க்க போயிருக்கணும், வனாந்தரத்துக்கு போயிருக்கணும். ஆனால் பாதம் வனாந்தரத்துக்கு போகலை. எங்கே போயிடுச்சு? இப்போ அரண்மனைக்கு போயிடுச்சு. இப்போ அரண்மனைக்கு வந்தார். அரண்மனையில் ராஜா உடை, ராஜா உணவு, ராஜா வீடு, எல்லா காரியமும் சொகுசாய் அனுபவிக்கிற இடம்தான். இங்கேயாவது தாவீது சந்தோஷமா இருந்திருக்கணும் இல்லைங்களா? சந்தோஷமா இருந்தாரா? இல்லை. ஏன்? ஒரு பக்கம் சவுல் தாவீதை எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும், அவனுடைய அரியாசனம் அவனிடத்தில் கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்தவன் எப்படியாகிலும் தாவீதை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் பின்பதாக துரத்தி கொண்டே இருக்கிறத நம்ம வாசிக்கிறோங்க. மறுபுறம் ஒரு புறம் சவுல், மறுபுறம் யார் துரத்துறது? யாருங்க? தன்னுடைய சொந்த குமாரன். அந்த சொந்த குமாரன் பேர் என்ன? அப்சலோம். அப்சலோம் எப்படியாகிலும் அந்த அரியாசனத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செஞ்சான்? தன் சொந்த தகப்பனை கொன்று போட வேண்டும் என்று அவன் ஒரு பக்கம் பாரான். இப்போ இந்த ரெண்டுக்கு மத்தியில் யார் இருக்கிறது? தாவீது. அவர் மனசு என்ன தெரியுங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? வாங்க. 63வது சங்கீதம் வசனம் 1 நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. ரொம்ப மிக முக்கியமான பகுதி. 63வது சங்கீதம் 1வது வாக்கியம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த வார்த்தை எங்கிருந்து சொல்றாரு தெரியுங்களா? எங்கிருந்து சொல்றாரு நினைக்கிறீங்க நீங்க? வார்த்தையை ரொம்ப கவனமா கவனிக்கணும் நீங்க. வறண்டதும் விடாய்ததும் தண்ணீர் அற்றதுமான அப்படின்னா எங்க இருக்கிறாரு அவரு? வனாந்தரம். ஏன் வனாந்தரத்துக்கு போனார் இவரு? ஏங்க வனாந்தரத்துக்கு போனாரு? ஒரு பக்கம் சவுல் துரத்துறான், இன்னொரு பக்கம் அப்சலோம் துரத்துறான். இந்த 2 பேரும் எப்படியாகிலும் அந்த தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒன்றும் செய்ய முடியல. தாவீது அங்கங்கு ஓடி ஓடி என்ன செய்யறாருன்னா ஜீவனை பாதுகாக்கும்படியாக கடந்து ஓடுகிற சூழ்நிலை. இப்ப அவர் நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா வனாந்தரமான இடம். அந்த வனாந்தரமான இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. சொல்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, என் ஆத்துமா உங்க ஒருவர் மேல மட்டும்தான் தாகமா இருக்குது. ஏன் அப்படின்னா நான் இருபுறமும் நெருக்கப்பட்டு இருபுறமும் சூழப்பட்டு நான் மரண பள்ளத்தாக்கின் நடுவிலாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை யார் மட்டும்தான்? நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான். ஏன் தெரியுங்களா? அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு நெருக்கம். எங்கேயோ சந்தோஷமா ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் இருந்த பாதம் யுத்த காலத்துக்கு வந்துச்சு. யுத்த காலத்தில் மக்கள் சும்மா இருந்தாங்களா? இல்லை. அவங்க ஒரு கரகோஷத்தை எழுப்புனாங்க. அந்த கரகோஷம் அந்த தாவீதை எங்க கொண்டு வந்துருச்சு? அரண்மனைக்கு கொண்டு வந்துடுச்சு. அரண்மனைக்கு வந்தாச்சு. இந்த தாவீது சந்தோஷமா இருப்பாரானா? இல்ல. அந்த அரண்மனையை அபகரிப்பதற்காக ஒருபுறம் சவுலுடைய ஆயுதமும் மறுபுறம் அப்சலோமின் ஆயுதமும் இந்த தாவீதை சுற்றி நெருக்கி உரைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. இந்த தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, எனக்கு உம்மை விட்டா வேற கதி இல்லை. என்னுடைய ஆத்மா உன் மீது மாத்திரம்தான் வாஞ்சையா இருக்கிறது. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. இந்த மனுஷன் அடுத்த வார்த்தையை சொல்றாரு பாருங்களேன். எப்படிப்பட்ட துன்பத்தை அவர் அனுபவித்தார் என்பதை 31வது சங்கீதம் வாங்கலேன். 31வது சங்கீதம்
31வது சங்கீதம். இந்த 31வது சங்கீதத்தில் வசனம் 10லிருந்து 14 வரைக்கும் நான் வாசிக்க போகிறேன். இந்த மனுஷன் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? 2 வார்த்தையை பயன்படுத்துறாரு. என் அயலகத்தாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். சொல்லுவாங்கல்ல, உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்கு? தாவீதுக்கு. கீழே வாசிக்கிறேன் பாருங்க. வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். என்ன சொல்றாரு? எப்படி ஒரு மனிதன் மரிச்சிட்டானா அவனை நினைக்க மாட்டாங்களோ, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த உலகத்தில் நினைப்பது உண்டு. ஆனால் எப்பொழுதும் அந்த மனுஷனை நினைக்கிறது இல்லை. சொல்றாரு, செத்தவனை போல முழுவதும் நான் மறக்கப்பட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? கீழே வாசிக்கிறேன் பாருங்களேன். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். சொல்றாரு, எனக்கு வேற வழி இல்லப்பா, நான் செத்தவனை போல மறக்கப்பட்டேன். யார் சொல்றது இதை? ராஜாங்க. ராஜா சொல்றாரு, நான் செத்தவனை போல மறக்கப்பட்டேன். என்னுடைய அயலகத்தாருக்கு நான் நிந்தையா இருக்கிறேன். என்னை பார்க்கிறவங்க எல்லாம் அருவருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் இருக்கிற ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? இந்த சூழ்நிலை தான் சொல்றாரு, என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது. எனக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே, எனக்கு வேற வழி இல்லை. எல்லா பக்கமும் இருக்கும், எல்லா பக்கமும் சூழ்நிலைக்கான காரியங்கள் எல்லாம் நெருக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த தாவீதினுடைய உள்ளம் கதறுகிறது. அந்த கதறுடைய சத்தம் தேவ சமூகத்தில் எட்டி கொண்டிருக்கிறது. இந்த மனிதனுடைய சூழ்நிலை இன்னும் வாசிக்க வாசிக்க எவ்வளோ நிந்தைகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்தார் என்பதை என்னால் தெளிவாக பார்க்க முடிந்ததுங்க. சாதாரணமாக சொல்லலை, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சாதாரணமாக அவர் சொல்லலை. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரன் அவர் சாதாரணமா சொல்லல. அந்த அனுபவத்தை அவர் சொல்வதற்கு முன்பதாக அவர் கடந்து வந்த பாதை, அவர் அனுபவித்த வேதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. மனிதர்கள் மறந்து போனாங்க தாவீத, மகன் மறந்து போனான் தாவீத. சவுல் கூட துரத்தி வந்து அவரை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை செய்திருந்த போதும் கூட அந்த தாவீது மேல கை வைக்க முடிஞ்சிங்களா? இல்லை. தாவீது சொல்றாரு, சவுல் அவனுக்கு ஒரு அடி பக்கத்தில் இருக்கிறான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என் கையை போடுவது எப்படி? அந்த மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு நொறுக்கப்பட்டாரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கப்பட்டாரோ, அந்த நிந்தனைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் அந்த மனிதனை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது இருந்த ஒரே ஒரு ஆதரவு யார் தெரியுங்களா? தேவன் மாத்திரம்தான். தேவன் மாத்திரம்தான். அதனால தான் சொன்னாரு, என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆண்டவரே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறதுன்னு சொன்னதுக்கான காரணம் அர்த்தமும் இதாங்க. இப்ப அரண்மனையில் நின்று கொண்டிருக்கிற இந்த தாவீது யோசிக்கிறாரு, இந்த பாதம் இன்னைக்கு அரண்மனையில் நிற்குது. எப்ப அப்படின்னா, மீண்டுமாக தேவன் அந்த ஸ்தானத்தை அந்த நபர்கிட்ட கொடுத்த போது இப்ப அரண்மனை நிற்கிறாரு. இப்ப கடந்து வந்த பாதி நினைச்சு பார்க்கிறாரு, வனாந்தரம், போர்க்களம், அரண்மனை. இப்ப அரண்மனையில் இருந்த பாதம் மீண்டும் எங்க ஓடிச்சு? வனாந்தரத்துக்கு தான் ஓடிச்சு. யாரால ஓடிச்சு? சவுலாலும் அப்சுலாமாலும் ஓடியது. ஆனா தாவீது நம்பின தேவன் அவரை கைவிட்டாரா? விடலைங்க, விடல. எந்த அரண்மனையில் நின்று தாவீது கண்ணீர் வடித்தானோ அந்த அரண்மனைக்கு மீண்டும் தாவீதை கொண்டு போய் நிறுத்தின கரம் தாவீதை ஒருபோதும் கைவிடவே இல்லை. நீங்கள் 2 சாமுவேல் புத்தகம் கடைசி அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது செபிக்கிற ஜெபம் எவ்வளோ வல்லமையானது என்பதை புரிஞ்சுக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
அந்த 103வது சங்கீதத்தில் வருகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனியுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்போ ஆத்துமா கேட்குமா தாவீதை பார்த்து, நான் ஏன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும்னு கேட்குமாங்க? கண்டிப்பாக கேட்கும். இப்போ தாவீது என்ன பதில் சொல்லுவார்? 103வது சங்கீதம் 3வது வாக்கியத்தை வாசிங்களேன். தாவீது என்ன பதில் சொல்லுவார்னு கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இப்ப ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னா, அந்த ஆத்துமா ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு ஒருவேளை கேட்குது அப்படின்னா, தாவீது சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. என்ன அக்கிரமம் செஞ்சார் தாவீது? நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? போர்க்களத்துக்கு போக வேண்டியவர் எங்க இருந்தார்? அரண்மனைக்குள்ள இருந்தார். அரண்மனைக்குள்ள அமைதியாக உட்கார்ந்து இருந்திருக்கணும். எங்க போனாரு? காத்து வாங்க மேல் மாடிக்கு போனார், தட்டுக்கு போனாரு. தட்டுக்கு போனவர் என்ன ஆச்சு? தீட்டான காரியத்தை செய்யும்படியாக தாவீது வழி நடத்தப்பட்டான். அந்த ஸ்திரீக்காக அவருடைய புருஷனாகிய யார் பேரு? கொலை செய்யப்பட்டார். உரியா கொலை செய்யப்பட்டார். இப்ப இதைதான் சொல்றாங்க, உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து அப்படின்னா, கொஞ்ச நஞ்ச அக்கிரமம் இந்த தாவீது செய்யல. ஒரு பாவம் அடுத்த பாவத்துக்கு வழி நடத்தியது. அந்த பாவம் தாவீதை கொன்று போட்டு இருக்க வேண்டும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, இவருடைய மீறுதலை எல்லாம் மன்னித்து, இந்த நபருடைய நோயெல்லாம் என்ன செஞ்சாராம்? தேவன் குணமாக்கினார். அதனால தான் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அன்பானவர்களே, 2025ஆம் வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்களும் நானும் செய்த அக்கிரமத்திற்கு பலனாக, நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கு பலனாக தேவன் நமக்கு தண்டனையை கொடுத்துருக்கணும் அப்படின்னா, எத்தனை பேருங்க இங்கே ஜீவனோடு இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாதுங்க, முடியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்ம பாவம் செஞ்சிட்டோம், அப்பா என்னை மன்னிங்க அப்படின்னு கேட்டோம். அந்த பாவத்தை தேவன் மன்னித்தபடியினால அந்த பாவம் எனும் நோயை நீக்கி ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோடு நம்மளை வைத்திருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. ரெண்டாவது சொன்னாரு, என் முழு உள்ளமே நீ அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொன்னாரு. இப்ப முழு உள்ளம் ஒருவேளை நான் எதுக்கு ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா, வசனம் 4 பாருங்க, எதுக்காக ஸ்தோத்திரிக்கணும்னு சொல்றாரு பாருங்களேன். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அதான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பக்கம் சவுலின் ஆயுதம், இன்னொரு பக்கம் அப்சலோமின் ஆயுதம். இந்த 2 ஆயுதங்களும் தேவனுடைய பாதுகாப்பு தாவீதுக்கு இல்லாம போயிருக்கும் அப்படின்னா, அந்த தாவீது என்றைக்கோ மடிந்து போயிருப்பான், மரித்து போயிருப்பான். இருபுறமும் அந்த ஆயுதங்கள் நெருக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில அப்போ தாவீதினுடைய பிராணனை தேவன் என்ன பண்ணாரு? காப்பாற்றினார். அதனால தான் முழு உள்ளத்துக்கிட்ட சொல்றாரு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. ஆண்டவருடைய கிருபை இரக்கம் இந்த தாவீதோடு இருந்தபடியினால அந்த சவுலின் ஆயுதத்திற்கு இந்த தாவீது என்ன பண்ணப்பட்டாரு? தப்பி வைக்கப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதவசனம் சொல்லுது, சாத்தானுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்தபடியினால் அவன் இந்த பூமிக்கு எப்படி இறங்கினானா? மிகுந்த கோபத்தோடு இறங்கினான். அவனுடைய கோபம் மீதமான திருச்சபையில் தேவனுக்கு உண்மையா இருக்குன்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பலிக்காம போயிடுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சிந்திச்சு பாருங்க. 2025 துவங்கின அந்த நாட்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வருடத்தில் எத்தனை உபத்திரம் வந்துச்சு, எத்தனை பாடுகள் வந்துச்சு, எத்தனை நோய்கள் வந்துச்சு, எத்தனை கஷ்டங்கள் வந்துச்சு. ஆண்டவர் நம்ம ஜீவனை காப்பாற்றி கொடுத்தாரா இல்லையா? காரணம் என்ன தெரியுங்களா? அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. தாவீது இந்த அனுபவத்தை தான் கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு. இந்த பாதம் வனாந்தரமும் அந்த பாதம் அதே போர்க்களமும் அதே பாதம் அரண்மனைக்கு வந்துச்சு. அரண்மனைக்கு வந்தும் அந்த பாதம் நிம்மதியாக இருந்துச்சு. ஆனால் இல்லை, மீண்டும் எங்கே போச்சு? வனாந்தரத்துக்கு போச்சு. வனாந்தரத்தில் போன போது தேவனை தாவீது விடாமல் இருந்தபடியினால மீண்டுமாக வனாந்தரத்தில் இருந்த பாதத்தை தேவன் எங்கே கொண்டு வந்தார்? அரண்மனைக்கு கொண்டு வந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 2025ஆம் வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம்னா உங்களுக்கு எனக்கு தான் தெரியும் எத்தனை சவுலின் அம்புகள் நம்மை நோக்கி வந்தது என்று சொல்லி, எத்தனை அப்சலோமின் அம்புகள் நம்மை கடந்து வந்தது என்பதை நமக்கு தான் தெரியும். நம்ம தான் அதிலிருந்து தப்பி வந்திருக்கிறோம். ஆனால் அந்த அம்புகள் ஒன்றும் சேதப்படுத்தாமல் 2025ஆம் வருடம் முழுவதுமாக தேவன் நம்மை பாதுகாத்ததற்காக தேவனுக்கு என்ன சொல்லணுங்களா? நன்றி சொல்லணும்.
நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனை ஒருவேளை இன்னைக்கு பூமியில நீங்கள் நானும் கிடைச்சிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது சாத்தியமற்ற காரியம். ஆனால் ஜீவனோடு இருப்பதற்காக தேவனுக்கு என்ன செய்யணுங்க? நன்றி சொல்லணும். அதை தாண்டி தாவீதினுடைய அனுபவத்தில் 2 காரியத்தை வாசித்தோம். சில நேரங்களில் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம ஒருவேளை இருந்திருக்கலாம். தாவீது சொன்னார் பார்த்தீங்களா, என் அயலகத்தாருக்கு என்னை எப்படி மாற்றினீங்கன்னு சொன்னார். வார்த்தையை கவனிச்சிங்களா? நிந்தை. நிந்தனை என்னங்க அர்த்தம்? சொல்லுவாங்கள்ல, இவங்கெல்லாம் ஏன் இருக்கிறாங்க சொல்லுவாங்களா? அந்த நிந்தை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். அதை தாண்டி சொல்கிறாரு, அறிமுகமானவர்களுக்கு அருவருப்பான். அறிமுகமானவர்களுக்கு அருவருப்பான சூழ்நிலைகள் ஒருவேளை இருந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நம்மை மீட்டு பாதுகாத்து இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவருடைய பாதத்தில் வந்து அமரும்படியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக இந்த தேவத்துக்கு என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேங்க. இந்த தாவீது அவ்வளோ துன்பங்களும் கஷ்டங்களும் நெருக்கங்களும் இவரை சுற்றி நின்று கொண்டிருந்த சூழ்நிலையில் யாரை விடலை? தேவனை விடலைங்க, ஆண்டவரை விடலைங்க. ஆண்டவரை விடாமல் பிடித்தபடியினால ஏற்ற நேரம் வந்துச்சு, ஏற்ற காலம் வந்துச்சு. அவருடைய எதிரிகள் எல்லோரும் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். எந்த அரியாசனத்தை தாவீது இழந்தாரோ அந்த அரியாசனத்தை மீண்டும் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். தாவீதினுடைய அடுத்த கட்ட காரியங்களை பாருங்க. அமெரிக்கையான வாழ்க்கை. அவருடைய நாட்கள் முடியும் போது தாவீது ஜெபித்த ஜெபங்களை நான் கொஞ்சம் வாசித்து நான் முடிச்சிடுறேன். 2 சாமுவேலின் புத்தகத்துக்கு வருவோம் அப்படின்னா பாருங்களேன். அவருடைய கடைசி நாட்களில் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. அதை கொஞ்சம் நான் வாசித்து நான் முடிக்கிறேன். 2 சாமுவேல் 22வது அதிகாரம், 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. என்ன சொல்றாரு? மரண அலைகள் அவரை சூழ்ந்துடுச்சுங்களாம், துர்ச்சன பிரவாகம் அவரை பயப்படுத்தினதுங்களாம், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிடுச்சு. அன்பானவர்களே, இத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலும் இத்தனை பாடுகள் மத்தியிலும் தாவீது செய்தது ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுங்களா? தேவனை நோக்கி கூப்பிட்டார். தேவனை நோக்கி கூப்பிட்டபடியினால அவருடைய மரண கட்டுகள் அகன்று போனது, துர்ச்சன பிரவாகம் நீங்கி போனது. எல்லா அவஸ்தைகளிலும் இருந்தும் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் தாவீதை தேவன் மீண்டுமாக பாதுகாத்து கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறேங்க. அதில் 18வது வசனத்தை பாருங்க. என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால். யாருங்க? யாரு? அன்பானவர்களே, இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம், இன்னைக்கு சமாதானத்தோடு இருக்கிறோம், இன்னைக்கு சந்தோஷத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம் தேவன் நம்மேல் பிரியமா இருந்தபடியினாலதான் ஆண்டவர் ஜீவனோடு நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. இத்தனை விதமான சமாதான போக்கை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறந்துவிடக்கூடாது. அதனுடைய பிற்பகுதியின் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மேல் அவர் பிரியமா இருந்தபடியினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையா இருந்து என் துர்குணத்திற்கு எனக்கு விலகி காத்து கொண்டேன்.
ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுதந்திரத்துக்கு தக்கதாகவும் எனக்கு பதிலளித்தார். தயை உள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபாடாகவும் தோன்றுகிறீர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2025 வருஷத்தில் தேவன் இத்தனை விதமான பாதுகாப்பை கொடுத்து நம்ம பாதுகாத்து கொண்டு வந்தார். தாவீது கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பார்த்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபத்தை முடிச்சாருங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க, 2025 வருஷத்தில் மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்திருந்தது, பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தது, பாடுகள் சூழ்ந்திருந்தது, கஷ்டங்கள் சூழ்ந்திருந்தது, எதிரிகள் சூழ்ந்தார்கள், வஞ்சகத்தின் வலை சூழ்ந்தது. எத்தனை காரியங்கள் நம்மை சூழ்ந்தாலும் பரலோகத்தின் ஆண்டவர் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டபடினாலே நமக்கு விடுதலை கொடுத்தார். அதே தெய்வத்துக்கு முன்னாடி தாவீது சொன்னாரு, நான் கர்த்தருடைய நியாயத்தை காத்து கொண்டேன், தேவன் ஆதலால் எனக்கு நீதி செய்தார், நியாயம் செய்தார் என்று சொல்லி அவருடைய காரியங்களை தொடர்ந்து வாசிக்கிறேங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2025 வருஷத்தில் பாதுகாத்த அந்த பாதுகாப்பு 2026 வருஷத்திலும் நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படின்னா எத்தனை மரணக்கட்டுகள் வரட்டும், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், எத்தனை பாடுகள் வரட்டும், செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை மாத்திரம் தினந்தோறும் வாழ்க்கையில் வைப்போம். அப்படின்னா வரக்கூடிய 2026 வருஷமும் நமக்கு பெருத்த ஆசீர்வாதமாக இருக்கும். கண்ணீரோடு அந்த பால்கனின் அந்த காரியங்களை பிடித்து கொண்டு சொன்ன அந்த தாவீதுனுடைய வார்த்தையை யோசித்து பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொன்னாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த முடிவு ஆராதனையில விட்டு கடந்து போகும்போது உண்மையான இருதயத்தோடு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏன் ஸ்தோத்திரிக்கணும்? உன் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், அதனால் நன்றி செலுத்து. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏன் அவருக்கு நன்றி செலுத்தணும்? நீ இன்னைக்கு ஜீவனோடு இருக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்து என்று சொல்லி தேவனுக்கு உண்மையாக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.